இந்த ஸ்லோகம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகி வேமனா அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, தனவு நடவி சேசி, தனவு அப்படின்னா உடல், ஓகேவா? நம்ம உடலை காட்டு மாதிரி ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காட்டு மாதிரி ஆக்கிக்கிட்டு நீ எங்க இருக்கியோ அங்கேயே உக்காந்து தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல நம்ம ஜென்ரலாவே எல்லாருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இது எல்லாமே நம்ம இந்த பிசிக்கல் லைஃப்ல ஃபேமிலியா இருக்கும்போது நம்மளால பண்ண முடியாது. ஹிமாலயஸுக்கு போனாதான் பண்ண முடியும். காட்டுக்கு போனாதான் பண்ண முடியும். ஏன்னா அங்கதான் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு அவ்வளவு யோசனை வராது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா அது தவறு. இப்ப பாருங்க மாஸ்டர்ஸ், ஹிமாலயஸ்லயே அத்தனை சுவாமிஜிக்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபேமிலிஸ் கிடையாது. அங்க உக்காந்தா ஈஸியா நம்ம அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போயிரலாம். ஆனா அது தவறு. நம்ம குருஜி என்ன சொல்லியிருக்காரு? மிடில் பாத், நம்ம வீட்லயே இருந்து, நம்ம ஃபேமிலியோட இருந்து தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறது. பாத்தீங்களா? சார் ஒண்ணும் நமக்கு புதுசா சொல்லல. இவரும் அதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம உடலையே காட்டாக்கி, நீ உங்க வீட்லயே உக்காரு. உடலை ஒரு இடத்துல வச்சு, ஸ்டேபிளா வச்சு, நீ அங்கே தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க.